ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிரியாஸ் ரிவ்யூ. நான் உங்கள் பிரியாங்க. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கோம். சென்னை நவரத்னா ஜுவல்லரியில் இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்களும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க ஃபஸ்ட்டாக என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டு கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம சோக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம வந்து ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தோம். சென்னை ஷாப்பில் என்னென்ன மாதிரியான ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருந்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக இப்போது நம்ம சோக்கர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். சோக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிராம்ல இருந்து சோக்கர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நவரத்னா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டில் 8 கிராம்லேருந்தே நம்ம வந்து சோக்கர்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம இந்த ஒரு சோக்கர் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கிஷ் கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய ஒரு சோக்கர் கலெக்ஷன். இதில் உங்களுக்கு சூப்பராக வந்து ரோஸ் கோல்டும் ரோடியம் கோட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அழகான ஹேங்கிங்ஸோட உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்திருக்கும். நல்ல ஒரு ஃபினிஷிங்காக நல்ல ஒரு ஃபேன்சி டிசைனாக உங்களுக்கு இது இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இப்போ டேக்கில் இருக்கக்கூடிய சேம் வெயிட்டு தாங்க இருக்கும். 18 கிராம் 150 மில்லி இருக்குது. இந்த ஒரு சோக்கர் பார்த்தீங்கன்னா 18 கிராம் 150 மில்லி இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த சோக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இது நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷனாக இது இருக்குது. ரொம்பவுமே அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இடையில பிங்க் கலரில் உங்களுக்கு ரோஸ் கோல்டு கோட்டிங்கும் ஒயிட் கலரில் ரோடியம் கோட்டிங்கும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. செம்ம அழகான ஒரு பீஸ் தான். இதோட வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 கிராம் 470 மில்லி இருக்குது. அடுத்து இந்த ஒரு சோக்கர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் கொடுத்த மாதிரி ஒரு டிசைன். இதில் எதுலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் எல்லாம் இல்லைங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான். எந்த இடத்துலையுமே ஸ்டோன் எல்லாம் வைக்கல. உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடிய ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரோடியம் தான். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஃபேன்சியாக இருக்குது. இந்த ஒரு சோக்கரோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23 கிராம் 480 மில்லி இருக்குது. 3 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் தான் இது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஒரு சோக்கர் நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு நகாஸ் கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். எவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங், எந்த அளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா நெருக்கமான ஒரு ஃபினிஷிங் இதில் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து லக்ஷ்மி டிசைன், குட்டி குட்டி மாங்காய் டிசைன் எல்லாம் கொடுத்து செம்ம அழகாக வந்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்கில் இது வச்சாலே வந்து டோட்டலாக உங்களுக்கு நெக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி செம்மையாக இருக்கும். கீழே பாருங்கள், குட்டியாக அதுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு ஹேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பரான ஒரு பீஸ் இது. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 15 கிராம் 690 மில்லி இருக்குது. 2 பவுனுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய சோக்கர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோக்கர். இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சின்னதாக ஒரு சோக்கர் அப்படின்னா இதுதான். இது மெயினாக வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். இப்போ பெரியவங்களுமே எனக்கு வந்து சிம்பிளாக போடணுங்க, ரொம்ப கிராண்டாலாம் போட்டால் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சோக்கர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 8 கிராம் தான் இருக்குது. 8 கிராம் 350 மில்லியில் உங்களுக்கு இந்த சோக்கர் செம்ம அழகாக இருக்குது. ஆன்டிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இடையில. நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா 8 கிராமுக்கு இந்த அளவுக்கான வேலைப்பாடோட ஒரு சோக்கர் எல்லாம் செய்கிறதெல்லாம் வந்து பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தாங்க. உண்மையாலே எவ்வளோ அழகாக எவ்வளோ ஃபினிஷிங்கோடு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோக்கர். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு மெஹந்தி டிசைன் மாதிரி செம்ம அழகாக கொடுத்துருக்காங்க. க்யூட்டான ஒரு மேட் ஃபினிஷில் உங்களுக்கு ஆன்டிக்கில் கொடுத்துருக்கிற மாதிரியான ஒரு சோக்கர். சிம்பிளி நீட்டுன்னு சொன்னால் இது சொல்லலாம். இவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங்கில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19 கிராம் 690 மில்லி இருக்குது. 19 கிராம் 690 மில்லி. இது பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி டிசைன்லேயே ரொம்ப அழகாக நீட்டாக வரக்கூடிய ஒரு சோக்கர். நல்லா ப்ராடாக வி ஷேப்பில் இருக்க பாருங்கள் இந்த சோக்கர் பார்க்குறதுக்கு. நல்லா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சன்னமாக கொடுத்து இங்கே சென்டர் வரும்போது நல்லா ப்ராடான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து குட்டியாக ஒரு ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இடையில ரூபி ஸ்டோன்ஸும் கொடுத்து செம்ம அழகாக இருக்குது. இதோட வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கிராம் 1.25 பவுன் 10 கிராம் 800 மில்லி இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு சோக்கர் பாருங்கள். இந்த மாதிரி சோக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 17-18% மாதிரி வேஸ்டேஜ் வரும்.
அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸ் இந்த மாதிரி ஒரு 3 பவுன் 4 பவுனுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சோக்கர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 16% கூட நமக்கு தரலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து ரேட் இல்லை, பர்சன்டேஜ் தான். இதுக்கு வரக்கூடிய வேஸ்டேஜோட பர்சன்டேஜ் தான். மேக்கிங் சார்ஜ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நவரத்னா ஜுவல்லரியில் எந்த ஒரு பிரான்ச்லேயுமே உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் நம்ம போடுறதே இல்லை. இப்போ நான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.